ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் குறிப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருந்தோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அதாவது வீடியோஸ்க்கான செக்ஷனுக்கான பேஜ், இந்த போட்காஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த போட்காஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த வீடியோஸ், அடுத்தது பிளேலிஸ்ட்டு, அடுத்தது லைவ் ஸ்ட்ரீம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக எக்ஸ்ட்ரா டேப்பாக ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப்பும் சேர்த்திருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே கம்ப்ளீட்டா வந்து லான்ச் ஆகல, டெஸ்டிங்ல தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது ராஜா டெக்ல வந்து செக் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணல. பட் இருந்தாலும் அனதர் சேனல் அக்கௌண்ட்ல செக் பண்ணி பார்க்கும்போது ஷோ பண்ணிச்சு. ஸோ ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன். இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அதாவது ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை. நார்மலா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் AdWords மூலியமா நீங்க வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவீங்க இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிற தனி டேப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு செக்ஷன் வந்து நீங்க தனியா அந்த பேஜுக்குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்தே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இதுல இருந்தே உங்களுடைய வீடியோஸ் வந்து நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட்ஸ் மூலியமா ப்ரொமோட் பண்ணி நீங்க வந்து பர்டிகுலரா செட்டன் அமௌண்ட் வந்து பே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனா கூகுள் AdWords பயன்படுத்தினது மட்டும் இல்லாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாவே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோல இருந்தாப்லயே அந்த ப்ரொமோஷன் டேப்பை கிளிக் பண்ணி பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது கிளியரா புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போ அந்த ப்ரொமோஷன் ஆப்ஷன்ல என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்கிரீன் வீடியோவில் ஷோ பண்ணுறேன், அதை பாருங்கள். ஸோ கைஸ், நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா studio.youtube.comனு கிரியேட்டர் ஸ்டுடியோவில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பேஜில் வீடியோஸ், லைவ், போஸ்ட்டு, பிளேலிஸ்ட்டுக்கு அடுத்து போட்காஸ்ட் அப்படிங்கிற நியூ ஆப்ஷன் இப்போ வந்தது இல்லையா. ஸோ அதுவும் இருக்குது. அது பக்கத்துலேயே ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. பீட்டான்னு எதனால் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபியூச்சர் இன்னும் கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே லான்ச் ஆகலை. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் காரணமாக பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரொமோஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி தான் ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், நிறைய பேருக்கு போய் சேர ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்ன மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுங்கிறத சைடில் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக மேக் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி ஒரு சில டீட்டெயில்ஸ் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கு. ஸோ கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் ஸோ ஆல்ரெடி இருந்ததுனாலோ இல்லை அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்க் பண்ணுறது யூடியூப் சேனலை வந்து லிங்க் பண்ணிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜராக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்து அதுக்கடுத்து டார்கெட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் பட்ஜெட், நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் என்ன மாதிரி வந்து எந்த அளவுக்கு பே பண்ண போகிறீங்க அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் நியூ அக்கௌண்ட்னு ஷோ பண்ணுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர் எல்லாத்தையும் முடிச்சு பட்ஜெட் வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதில் இருந்தே சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் மூலிமா உங்களுடைய வீடியோஸ் கண்டென்ட்டை வந்து உங்களுடைய சேனல் க்ரோத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுற விதமாக நியூ ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு போய் சேர்கிற விதமாக வந்து நீங்கள் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இந்த ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூடியூப் சேனலுக்குள்ளேயே கொண்டு வர விதமாக இருக்கிறது தான் இந்த ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம், இந்த ஒரு நியூ செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரொமோஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதும் பண்ணாதும் கிரியேட்டர்ஸ்னுடைய தனிப்பட்ட விருப்பம். பட் எதுக்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கைஸ், பார்த்துருப்பீங்க, ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது, இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் அந்த கண்டென்ட் பேஜில் செக் பண்ணும்போது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ணால் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நியூஸ் இந்த இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் டெலிட் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மலையில் அப்படி யூஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், அதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, see you. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.